நீங்க உங்க வாழ்க்கையில எப்போதாவது அடடா இந்த துறைக்கு நம்ம ரொம்ப தாமதமாக வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. நெறைய பேருக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆமா. அல்லது இதற்கான முறையான படிப்பு நம்மிடம் இல்லையே, நம்மால் எப்படி ஒரு பெரிய உயரத்தை அடைய முடியும்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு புதிய விஷயத்த கத்துக்க ஆசைப்பட்டும் அந்த தகுதி இல்ல அப்படிங்கிற தயக்கத்தாலேயே பின்வாங்கியிருக்கீங்களா? அது ரொம்ப சாதாரணமான ஒரு மனித இயல்பு தான். கரெக்ட். அப்படி ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்தா இந்த உரையாடல் உங்களுக்கானது தான். இன்னைக்கு நாம அலச போற ஆதாரங்களும் கட்டுரைகளும் உங்களோட அந்த தயக்கங்கள் எல்லாம் உடைக்க போகுது. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற ஆளுமை திரைப்பட இலக்கணம்னா என்னன்னே தெரியாம கேமராவை கையில எடுத்து ஒரு மாபெரும் சகாப்தத்தை உருவாக்குனவர். ஓ, சினிமா பத்தி எதுவுமே தெரியாமலையா? ஆமா. அவர் வேறு யாருமல்ல, இந்திய சினிமாவோட மிகச் சிறந்த படைப்பாளிகள்ல ஒருவரான மலையாள இயக்குனர் கோவிந்தன் அரவிந்தன். ஒரு மனிதன் தனக்கு எந்தவித முன் அனுபவமும் இல்லாத ஒரு கலையில எப்படி உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிகரத்தை தொட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த டீப் டைவ் ஒரு வாழும் உதாரணமா அமையப் போகுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். ஒரு மனிதர் கேரளாவில் உள்ள ரப்பர் போர்டில் சாதாரண அதிகாரியாக சுமார் 20 ஆண்டுகள் வேலை பார்க்கிறார். ஆமா, 20 வருஷம். அவர் எந்த ஒரு திரைப்படக் கல்லூரிக்கும் போகல, யாரிடமும் உதவி இயக்குனராக பணிபுரியல. ஆனா தன் நடுத்தர வயதில் கேமராவை கையில் எடுத்து மலையாள சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்த ஒரு மேதையாக மாறுகிறார். கேட்பதற்கே ஏதோ சினிமா கதை மாதிரி தான் இருக்கும். அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நடைமுறையில ஒரு நடுத்தர வயது அரசு அதிகாரி எப்படி நேரடியாக படப்பிடிப்பு தளத்திற்கு போய் ஒரு குழுவை வழிநடத்த முடியும்? அதற்கான விடை அவரோட கலை பயணத்தோட தொடக்கத்திலேயே இருக்கு. அரவிந்தன் திரைப்படங்களுக்கு வர்றதுக்கு முன்பே கலையுலகிற்கு ரொம்பவே பரிச்சயமானவர். ஓ, அப்ப அவர் வெறும் ரப்பர் போர்டு அதிகாரி மட்டும் கிடையாதா? கிடையாது. அவர் மாத்ருபூமி அப்படிங்கிற புகழ்பெற்ற மலையாள வார இதழ்ல தொடர்ந்து 13 ஆண்டுகள் ஒரு கார்ட்டூன் தொடர வரைஞ்சு வந்தவர். 13 வருஷமா? அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமா, சாமானிய மனிதர்களோட அன்றாட வாழ்க்கைய, அவங்களோட வலிகளை ஒரு மெல்லிய நகைச்சுவையோட அந்த கார்ட்டூன்கள் பிரதிபலிச்சுது. கேரளாவுல உள்ள லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்கத்து வீடுகளோட வரவேற்பறைகள்ல அவரோட கார்ட்டூன்கள் வழியா அவர் ஏற்கனவே ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிதியா உட்கார்ந்திருந்தார். வாவ், அப்ப மனிதர்களின் மனங்களை வாசிக்கும் கலை அவருக்கு முன்பே கைவந்திருந்ததுன்னு சொல்லலாம். கரெக்ட். அதுதான் அவரோட மிகப்பெரிய பலம். அப்படியானால் அவரோட ஃபில்ம் ஸ்டூல் அப்படிங்கிறது மனிதர்களை உற்று நோக்கியது தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனா அவருக்கு சினிமாவோட மேல எப்போ ஆர்வம் வந்தது? கார்ட்டூன் வரைந்து கொண்டிருந்தவர் ஏன் சினிமாவை நோக்கி நகரணும்? இப்ப பாத்தீங்கன்னா 1954ஆம் வருஷம் இந்தியாவிற்கு முதல் முறையாக சர்வதேச திரைப்பட விழாவோட படங்கள் வந்தது. ஓ, இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல். ஆமா. அதுல உலக புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்படமான அகிரா குரோசாவின் ரஷோமோன் திரையிடப்பட்டது. அந்த படத்தை பார்த்த பிறகுதான் அரவிந்தனுக்குள்ள சினிமா அப்படிங்கிற ஊடகம் குறித்த ஒரு மாபெரும் திறப்பு ஏற்பட்டது. ரஷோமோன் அது ஒரு கிளாசிக் படமாச்சே. அதுக்கப்புறம் உடனே படம் எடுக்க வந்துட்டாரா? இல்ல. அதன் பிறகும் அவர் யூழனியாக கேமராவை தூக்கிக்கிட்டு கிளம்பிடல. நீண்ட காலம் தனது அரசு வேலையை தொடர்ந்தார். பல வருஷங்கள் கழிச்சுதான் திரைப்படங்களை இயக்கும் துணிச்சலான முடிவை எடுத்தார். இது எப்படின்னா, சங்கீதமே படிக்காத ஒருவர், சுரங்களுக்குரிய இலக்கணம் எதுவும் தெரியாமல், தனக்கிருக்கும் மிகச்சிறந்த காதுகளை மட்டுமே நம்பி ஒரு பெரிய இசைக்குழுவை வச்சு ஒரு சிம்பனியை உருவாக்குற மாதிரி இருக்கு. மிகச்சரியான ஒப்பீடு. கட்டுரை கூட அதேதான் சொல்லுது. அவரிடம் சினிமாவுக்கான எந்த தகுதியும் இல்லை என்றாலும் கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி இசையில அபாரமான ஞானம் இருந்தது. அப்படியா? அவர் பாடுவாரா? கண்டிப்பா. ரவீந்திர சங்கீதத்தை கூட அவ்வளோ அழகா பாடுவாராம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையை மிக நுட்பமாக உற்றுநோக்கும் திறன் அவரிடம் இருந்தது. இருந்தாலும் நடைமுறையில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு ஒளிப்பதிவாளருக்கு கேமரா கோணங்கள் பற்றியோ லென்ஸ்கள் பற்றியோ எந்த தொழில்நுட்ப வார்த்தையும் தெரியாம எப்படி ஒருவர் கட்டளை பிறப்பிக்க முடியும்? இது அவருக்கு பாதகமா அமையலையா? இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த பாதகம்தான் அவரோட மிகப்பெரிய பலமா மாறியது. உளவியலில் டேபுலா ராசா அப்படின்னு சொல்வாங்க. டேபுலா ராசா, அதாவது எழுதப்படாத ஒரு வெற்றுப் பலகை, அதானே? ஆமாம், சரியா சொன்னீங்க. எந்த பயிற்சியும் இல்லாததால் அவரோட மனம் அப்படிதான் இருந்தது. அவர் திரைப்பட கல்லூரியில் எந்த இலக்கணத்தையும் மனப்பாடம் செய்யல. அதனால் படப்பிடிப்பு தளத்தில் எதையும் புதிதாக மறக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு ஏற்படல. ஓ, அவர் எந்த பாக்ஸுக்குள்ளேயும் சிக்கல அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு காட்சிக்கு 50 mm லென்ஸ் வைங்க,
கேமராவை வலது பக்கம் திருப்புங்க அப்படின்னு அவர் ஒளிப்பதிவாளர் ஷாஜியன் கருண் போன்றவர்கள்கிட்ட தொழில்நுட்ப ரீதியாக பேச மாட்டார். பின் அப்படி எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார்? மாறாக அந்த காட்சியின் உணர்வை, அதோட தாளகதியை, அந்த இடத்தோட வலிய பத்தி மட்டுமே பேசுவார். வாவ்! தொழில்நுட்பத்தை கடந்து உணர்வுகளை நேரடியாக கடத்துவது ரொம்ப புதுமையா இருக்கு. ஆனா இத சக கலைஞர்கள் எப்படி பார்த்தார்கள்? அவரோட சமகால தவறுகள் சிலர் அவரை பார்த்து கடுமையாக விமர்சித்தார்கள். இவருக்கு கேமராவை எங்கே வைக்கிறதுன்னு கூட தெரியாது அப்படின்னு கேலி செய்தார்கள். அது சகஜம்தானே, ரூல்ஸ் தெரியாதவங்கள அப்படிதான் பாப்பாங்க. ஆமா, ஆனா கட்டுரை ஆசிரியர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். நல்ல வேளை அந்த மனிதர் திரைப்படக் கல்லூரிக்கு செல்லவில்லை. ஒருவேளை சென்றிருந்தால் கேமராவை எங்கே வைப்பது என்று அவர் சரியாக கற்றுக்கொண்டிருப்பார். ஆனா தனக்குள்ளே இருக்கும் அந்த தனித்துவமான கலைத்தாயின் தரிசனத்தை அவர் என்றென்றைக்குமாக இழந்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான வரி அது. விதிகளே தெரியாத போது நாம எந்த விதிகளை மீறுறோம் அப்படிங்கிற பயமும் இருக்காது இல்லையா? கண்டிப்பா இருக்காது. அந்த சுதந்திரத்தோட வெளிப்பாடு தான் 1977ஆம் வருஷம் அவர் இயக்கிய காஞ்சன சீதா அப்படிங்கிற படம் என்ன நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு மாஸ்டர் பீஸ். ராமாயண கதையின் ஒரு பகுதியை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் அது. ஆனால் இதுல ராமன் இருக்கிறார், லக்ஷ்மணன் இருக்கிறார். ஆனா அந்த படத்தின் மையமான சீதை என்ற கதாபாத்திரமே திரையில் வரவில்லையா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் அவரோட மேதைமை. ஒரு பெண்ணை சீதையாக நடிக்க வைப்பதற்கு பதிலாக இயற்கையையே சீதையாக உருவகப்படுத்தினார் அரவிந்தன். சமஸ்கிருதத்தில் பிரகிருதி அப்படின்னு சொல்வார்கள். இயற்கைய ஒரு ஜீவனாக பார்த்தார். நிஜமாவா? திரையில சீதைய காட்டலையா? காட்டல. திரையில் மரங்களுக்கிடையே வீசும் காற்றின் சலசலப்பையும் இலைகளின் சத்தத்தையும் கொண்டு சீதை பேசுவதைப் போல காட்டிய மாபெரும் குறியீடு அது. ராமன் சீதையை நினைக்கும் போதெல்லாம் ஒரு மெல்லிய காற்று வீசும். கேட்கவே ரொம்ப கவித்துவமாக இருக்கு. ஆனா இதை எப்படி அவர் படமாக்கினார்? மரங்களையும் காற்றையும் மட்டும் வச்சு உணர்வை எப்படி கடத்துறது? அதுதான் இயற்கையை உற்று நோக்கும் அவரோட திறன். அவர் சரியான வெளிச்சத்துக்காகவும் சரியான காற்றுக்காகவும் பொறுமையாக காத்திருந்து படமாக்கினார். இயற்கையே ஒரு கதாபாத்திரமாக மாறிய அந்த படத்தை பார்த்து பலரும் வியந்தார்கள். ஒரு விசித்திரமான முயற்சிதான். ஆமா, கதாபாத்திரங்களை நீக்கிவிட்டு இயற்கையை நடிக்க வைப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய எல்லையை தொட்ட அவர் தனது அடுத்த படத்தில் இன்னொரு படி மேலே போய் மிக ஆபத்தான ஒரு பரிசோதனையை செய்தார். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இயற்கையா நடிக்க வச்சவர் அடுத்ததா மனிதர்களோட யதார்த்த குணங்களை எந்தவிதமான திரைக்கதையும் இல்லாம படமாக்க முடிவு செய்றார். 1978 வெளியான தம்பு திரைப்படம் அப்படிதான் உருவானது. ஆமா, தம்பு ஒரு கிளாசிக். ஒரு சர்க்கஸ் கூடாரம் பற்றிய படம். ஆவணப்படத்தையும் புனைகதையையும் ஒரே நேரத்துல படமாக்கியிருக்கார். எந்த ஒரு முன் திரைக்கதையும் இல்லாமல் திருநாவாயா அப்படிங்கிற கிராமத்திற்கு சென்று நிஜமாகவே சர்க்கஸை விட்டு விலகிய கலைஞர்களை வைத்து படமாக்கியிருக்கார். ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம தினசரி படப்பிடிப்பை எப்படி நடத்த முடியும்? அது ஒரு மிகச்சிறந்த டாக்கு டிராமா. அவர் பாரதப்புழா ஆற்றங்கரையில் அந்த சர்க்கஸ் கூடாரத்தை அமைத்தார். அந்த ஊர் மக்கள் பலரும் அதுவரை தங்கள் வாழ்வில் சர்க்கஸையே பார்த்ததில்லை. அப்ப அவங்களுக்கு அது நிஜமான ஆச்சரியமா இருந்திருக்கும். கண்டிப்பா. அரவிந்தன் அந்த மக்களிடம், நாங்க உங்களை படமாக்குறோம், நீங்க இப்படி ஆச்சரியப்படுங்க, இப்படி கைத்தட்டுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல. சர்க்கஸ் வித்தைகளை அவர்கள் முதலாக பார்க்கும்போது அவர்களின் முகங்களில் தோன்றும் நிஜமான ஆச்சரியம், பயம், சந்தோஷம் அனைத்தையும் கேமராவில் ரகசியமாக பதிவு செய்தார். வாவ், ஒரு கேண்டிட் கேமரா மாதிரி பண்ணிருக்கார். ஆமா, ஒரு திரைக்கதைய வச்சுக்கிட்டு எந்த ஒரு நடிகராலும் அந்த அளவுக்கு இயற்கையாக நடிக்க முடியாது. அந்த மக்களின் முகங்களே ஒரு வரலாற்று பதிவாகவே மாற்றிவிட்டார். இந்த கட்டுரையில இன்னொரு விஷயம் கவனிச்சேன். அந்த கிராம மக்கள் மெல்ல மெல்ல சர்க்கஸ மறந்துட்டு தங்கள் ஊர் திருவிழாவான ஐயப்பன் விளக்கு கொண்டாட்டத்திற்கு தயாராகி விடுகிறார்கள். ஆமா, அது ஒரு முக்கியமான காட்சி. அந்த இடத்துல தான் படம் முடிகிறது. அதாவது ஒரு புதிய கலை எப்படி மெல்ல மெல்ல மக்களின் கவனத்திலிருந்து விலகுகிறது என்பதை எந்த ஒரு செயற்கையான வசனமும் இல்லாமல் காட்டிவிடுகிறார். மிகச்சரி. தம்பு படம் வெறும் சர்க்கஸ் கலைஞர்களை பற்றியது மட்டுமல்ல. ஒரு காட்சியில வயதான கோமாளி ஒருவன் மேலாளரால் கன்னத்தில் அறையப்படுகிறான். அடுத்த காட்சியில அந்த கோமாளி ஆற்றங்கரையில் முகச்சாயம் கலையாமல் தனிமையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கான். கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. ஆமா, அந்த காட்சி ஒரு கலையின் வீழ்ச்சியையும் கலைஞனின் சோகத்தையும் ஒரு சேர பேசுது. இன்னைக்கு சர்க்கஸ் அப்படிங்கிற கலையே மெல்ல அழிந்து வரும் நிலையில சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களை பதிவு செய்த ஒரு கால பெட்டகமாக அந்த படம் இன்றும் இருக்கு.
யதார்த்தமான மனித வாழ்க்கையை இவ்வளவு தத்ரூபமாக பதிவு செய்த அரவிந்தன் சினிமா துறையில் மேஜிக் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தளத்திற்குள் நுழைகிறார். மேஜிக் ரியலிசம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஜானர். ஆமா, ஒரு சாதாரண நிஜ வாழ்க்கைக்குள் ஒரு மாயாஜாலத்தை கலப்புது. 1979 கும்மாட்டி அப்படிங்கிற படத்தை எடுக்கிறார். ஒரு நாடோடி மாயாஜாலக்காரன் கிராமத்திற்கு வர்றான், குழந்தைகளை விலங்குகளா மாற்றி விளையாடுறான். ஆமா, கும்மாட்டி குழந்தைகள் மத்தியில ரொம்ப பிரபலம். இந்த படம் ஜப்பானிய சினிமா விமர்சகரான தடாவோ சாடோ என்பவரால் பெரிதும் புகழப்பட்டது. அதுக்கு காரணம் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள்ல நாம் படிக்கும் மேஜிக் ரியாலிசத்தை நம்முடைய சொந்த மண்ணின் நாட்டுப்புற கதைகளோடு இணைத்து அவர் கொடுத்த விதம் உலகத் தரம் வாய்ந்தது. கண்டிப்பா இல்ல. அது மக்களின் கலாச்சார நம்பிக்கைகளை பதிவு செய்த விதம். அதோட தொடர்ச்சியாக 80ல அவர் எடுத்த எஸ்டெபான் திரைப்படமும் அப்படிதான். எஸ்டெபான் அந்த கடலிலிருந்து வரும் மனிதனை பற்றிய படம் தானே? ஆமா, கடலிலிருந்து வந்த ஒரு நாடோடியின் கதை அது. அவனை காண்பவர்களுக்கு அவன் ஒவ்வொரு விதமாக தெரிவான். சிலருக்கு அவன் ஞானி, சிலருக்கு அவன் ஏமாட்சிக்காரன், இன்னும் சிலருக்கு அவன் ஒரு முட்டாள். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா மனித மனங்கள் தங்களுக்கு வேண்டியதை மட்டுமே ஒருவரிடம் காண்கின்றன என்பதை அந்த படம் உணர்த்தது. கரெக்ட், ரொம்ப சரியான புரிதல். சரி, இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டணும். கட்டுரையில அவரோட படங்கள் மீது வைக்கப்பட்ட சில விமர்சனங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம ஒரு நடுநிலையா நின்னு இதை பார்ப்போம். சரி, சொல்லுங்க. ஒருபுறம் மார்க்சிய சிந்தனையாளர்கள் அவரோட படங்கள் மக்கள் பிரச்சினை பற்றி நேரடியாக பேசவில்லை, அவை வெறும் அழகியல் மட்டுமே அப்படின்னு விமர்சித்தார்கள். மறுபுறம் தேசியவாதிகள் மற்றும் பழமைவாதிகள் அவரது படங்களின் குறியீடுகள் மரபுக்கு முரணாக இருப்பதாக கூறினார்கள். ஒருவேளை அவரது படங்கள் சாதாரண மக்களுக்கு புரியாத அளவுக்கு ரொம்ப சிக்கலானவையா? இந்த விமர்சனங்கள் அனைத்துமே அரவிந்தனின் கலையை எந்த கோணத்துல பாக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்தது. வரட்டுத்தனமான தர்க்கங்களை மட்டுமே நம்பும், அனைத்திற்கும் அறிவியல் விளக்கம் தேடும் மக்களுக்கு கும்மாட்டி போன்ற அழகியல் மிகுந்த படங்கள் புரியாது என்று அரவிந்தனே நம்பினார். ஓ, அவர் எல்லாருக்கும் புரியணும்னு படம் எடுக்கல. ஆமா, அவ எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்திற்குள்ளும் தன்னை சுருக்கிக் கொள்ளல. பௌத்த மத தத்துவங்களும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியின் தத்துவங்களும் அவரை பெரிதும் ஈர்த்தன. மனித வாழ்க்கை என்பது முரண்பாடுகளை கொண்டது, அதை எளிதாக வரையறுக்க முடியாது அப்படிங்கறத அவர் ஆழமாக நம்பினார். அந்த முரண்பாடுகளை தான் அவரை திரையில கொண்டு வந்திருக்காரு. கரெக்ட், அதத்தான் அவர் தனது போக்குவெயில் போன்ற படங்கள்ல பதிவு செய்தார். அந்த படம் யதார்த்த உலகத்தோட பொருந்தி போக முடியாத ஒரு கவிஞரின் மனப்போராட்டங்களை பற்றியது, அப்படிதானே? ஆமா, மிகச்சிறந்த கவித்துவமான மனம் கொண்ட ஒரு மாணவன் இந்த உலகத்தின் முரட்டுத்தனமான யதார்த்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் எப்படி மெல்ல மெல்ல தனது நிஜ உலகத்திலிருந்து விலகி மனநல காப்பகத்திற்குள் தள்ளப்படுகிறான் என்பதை அந்த படம் சொல்லுது. ஒரு தனி மனிதனின் வழிகளை அவர் தொடர்ந்து தனது கலையின் மூலம் தேடிக்கொண்டே இருந்தார். அந்த வலியும் யதார்த்தத்தின் மீதான பயமும் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இந்த உணர்வு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாருக்கும் அந்த பயம் ஏதோ ஒரு வகையில இருக்கும். இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பம் நம் வாழ்க்கைக்குள் வருவதை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? ஒரு பக்கம் அதோட வளர்ச்சி நமக்கு வேணும், ஆனா அதே சமயம் அது மனித உறவுகளை, வேலைவாய்ப்புகளை எப்படி மாற்றிவிடுமோ என்ற பதற்றம் நமக்குள் இருக்கு. இதே போன்ற ஒரு பதற்றத்தை, தொழில்நுட்ப மாற்றத்தால் வரும் பயத்தை அரவிந்தன் தனது ஓரிடத்து என்ற படத்துல பதிவு செய்திருக்கிறார் அல்லவா? AIக்கு பதிலாக அங்கு மின்சாரம். மிகச்சரியான ஒப்பீடு. 86இல் வெளியான ஓரிடத்து திரைப்படமும் அதேதான் பேசுது. ஒரு கிராமத்திற்கு முதல் முறையாக மின்சாரம் வருவதால் ஏற்படும் மாற்றங்கள். அப்போ அந்த படம் வளர்ச்சிக்கு எதிரானதா? இல்ல, அதை பார்த்த சிலர் அரவிந்தன் வளர்ச்சிக்கு எதிரானவர் என்று தவறாக புரிந்து கொண்டனர். ஆனால் படம் மின்சாரத்திற்கு எதிரானது அல்ல. அது வளர்ச்சியால் மனித உறவுகளில் ஏற்படும் திடீர் மாற்றங்களை பற்றியது. அதாவது தொழில்நுட்பம் வரும்போது ஏற்படும் கலாச்சார அதிர்ச்சி. ஆமா, இருட்டில் ரகசியமாக சந்தித்துக் கொண்ட காதலர்கள் ஊருக்குள் மின்சாரம் வந்தவுடன் எப்படி தவிக்கிறார்கள் என்பதையும், மின்சாரம் தாக்கி இறந்து விழும் பறவைகளையும் காட்டி எந்த ஒரு தொழில்நுட்ப மாற்றமும் தனக்குரிய விலையை கேட்கும் என்ற யதார்த்தத்தை அவர் பதிவு செய்தார். அது தொழில்நுட்பத்தின் மீதான விமர்சனம் அல்ல, ஒரு சமூகம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்பது மீதான விமர்சனம். இந்த இடப்பெயர்வு, புதிய விஷயங்களால் ஏற்படும் இழப்பு என்ற கருப்பொருள் அவரது கடைசி படமான வாஸ்துவாகார திரைப்படத்தில் உச்சத்தை தொடுகிறது. 91இல் வெளியான இந்த படம்தான் அவரது இறுதிப் படைப்பு. ரொம்ப முக்கியமான படம் அது. 47 மற்றும் 71 காலகட்டங்களில் வங்காளப் பிரிவினையால் பாதிக்கப்பட்டு
தங்கள் சொந்த நிலத்தை விட்டு அகதிகளாக வெளியேறிய மக்களைப் பற்றிய கதை. தென்னிந்திய சினிமாவில் வங்காளப் பிரிவினை பற்றி பேசப்பட்ட மிக அபூர்வமான அரசியல் ஆவணம் இது என்று கட்டுரை ஆசிரியர் வியந்து பாராட்டுகிறாரு. அது ரொம்பவே முக்கியமான பதிவு. தென்னிந்திய திரைப்படங்கள் பெரும்பாலும் வட இந்தியாவின் பிரிவினை துயரங்களை கண்டு கொள்ளவில்லை என்ற குறைய அரவிந்தனின் வாஸ்துஹாரா போக்கியது. கல்கத்தாவிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு அகதி மக்களை இடமாற்றம் செய்யும் பணியில் இருக்கும் ஒரு மலையாளி அதிகாரியான வேணுவின் கண்கள் வழியாக அந்த கதை சொல்லப்படுகிறது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு மலையாள இயக்குனராக இருந்து கொண்டு கல்கத்தாவுக்கும் அந்தமானுக்கும் பயணம் செய்து நாடற்ற அகதிப் பெண்களின் கண்ணீரையும் அவர்கள் விடைபெறும் போது ஒலிக்கும் சங்கு ஊதும் சத்தத்தையும் வைத்து அவர் காட்டிய துயரம் எதை குறிக்கிறது? அவர் ஏன் சம்மதமே இல்லாத ஒரு நிலத்தின் வழியை பேசணும்? அதுதான் சக மனிதர்கள் மீதான அவரோட பேரன்பு. ஆங்கிலத்தில் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவரிடம் நிரம்பி வழிந்தது. அவர் கேரளாவை தாண்டி ஒரு அகதியின் வழியை தனது கேமராவில் உள்வாங்கினார். அது பெரிய விஷயம்தான். ஆமா, கட்டுரையில தார்னலில் ஒரு புகழ்பெற்ற மேற்கோள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது, ஆபத்து இல்லாமல் வெல்வது பெருமை இல்லாத வெற்றியாகும் அப்படின்னு. வாவ், ரொம்ப அருமையான கோட். அரவிந்தன் அந்த ரிஸ்கை எடுத்தார். வழக்கமான சினிமா என்ற எல்லையை தாண்டி தான் வாழாத ஒரு நிலத்தின், தான் அனுபவிக்காத ஒரு வழியின் ஆழத்திற்கு சென்று படம் எடுத்தார். அந்த ஆபத்தை எடுத்ததுதான் அவரை ஒரு மாபெரும் கலைஞனாக உயர்த்தது. ஆனா அந்த மாபெரும் கலைஞன் தனது 55வது வயதிலேயே, அதாவது வாஸ்துகாரா வெளியாகும் முன்பே காலமானார் என்பது எவ்வளவு பெரிய துயரம். ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இருப்பினும் தனக்கு பின்னால் பல இளம் கலைஞர்களை உள்ளடக்கிய ஒரு கரானாவை, அதாவது ஒரு கலை குடும்பத்தை அவர் உருவாக்கிச் சென்றார் என்பது ஒரு ஆறுதல். ஆமா, அவர் தனக்காக மட்டும் கலையை உருவாக்கல, கலையின் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த பல இளம் திறமையாளர்களை உருவாக்கினார். கிளாபர் ரோச்சா என்ற அறிஞரின் ஒரு பார்வை இருக்கு. வணிக சமரசம், தொழில்நுட்பத்தின் சர்வாதிகாரம் ஆகியவற்றிற்கு எதிராக யார் நிற்கிறார்களோ அவர்களிடம்தான் புதிய சினிமாவின் உயிர் துடிக்கிறது அப்படின்னு. அரவிந்தன் அதைத்தான் செஞ்சாரு. கரெக்ட். அரவிந்தன் அந்த வணிக சமரசங்களுக்கும் தொழில்நுட்பத்தின் சர்வாதிகாரத்திற்கும் எதிராக நின்றார். அவர் மனித உணர்வுகளின் மௌனங்களை தன் படங்களின் மூலம் பேச வைத்தார். அவரோட மரணம் பற்றி பேசும்போது பிளாட்டோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அது? பெரியற நேரம் வந்தாச்சு, என் வழி மரணத்தை நோக்கியும் உங்க வழி வாழ்க்கையை நோக்கியும் போகுது. இதுல யார் நல்ல நிலைக்கு போறோன்னு அந்த கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம் அப்படின்னு சொல்வார். அந்த வரி அரவிந்தனின் மரணத்திற்கும் அவர் விட்டு சென்ற வெற்றிடத்திற்கும் ரொம்ப பொருந்தி போகுது. உண்மையிலே இது ஒரு ஆழமான பயணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பாடம். உங்களிடம் சரியான தகுதியோ முறையான பயிற்சியோ இல்ல அப்படின்னு நினைத்து எந்த ஒரு புதிய முயற்சியையும் கைவிடாதீங்க. ஆமா, ட்ரை பண்ணாம விடக்கூடாது. ரப்பர் போர்டில் வேலை பார்த்த ஒருவரால் எந்த திரைப்பட கல்லூரிக்கும் போகாமல் தொழில்நுட்ப விதிகளை தாண்டி இந்திய சினிமாவின் ஜாம்பவானாக முடியும் என்றால் உங்களாலும் முடியும். உங்களுக்கான தனித்துவமான பார்வையும் கற்பனையும் இருந்தால் எந்த துறையிலும் நீங்க முத்திரை பதிக்கலாம். அதுதான் இந்த உரையாடலோட மையக்கருத்து. இந்த செஷனை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனை. அரவிந்தன் தனது படங்களில் எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல், ஸ்கிரிப்ட் இல்லாமல் மனிதர்களின் இயல்பான மௌனங்களையும் வழிகளையும் பதிவு செய்தார் இல்லையா? இன்னைக்கு உங்க தினசரி வாழ்க்கையில் உள்ள அந்த மௌனங்களை சற்று உற்று நோக்கி கவனியுங்கள். கண்டிப்பா கவனிங்க. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை, உங்கள் அலுவலகத்தில், உங்கள் வீட்டில், சாலையில் நடக்கும் நிகழ்வுகளை எந்த ஒரு முன்முடிவும் இன்றி ஒரு கேமரா போல கவனித்து பாருங்கள். நீங்கள் இதுவரை பார்க்கத் தவறிய எந்தெந்த உண்மைகள் உங்கள் கண்களுக்கு புலப்படும்னு யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.